செந்தமிழேன் அறிஞனே செகம்போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் தரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இளைஞர் இனி சொல்லலை சஸ்மிதா ஸ்ரீ, அருமையான மோனிஷ்குமார், ஒப்பற்ற தன்வீர் தர்மராஜன். முதல் கவிதையை முத்தாய் பாட இனிய அழைக்கிறேன் இன்சோயை. வணக்கம். புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்கினி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கிறார் அறிவாலே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் தன்வீர் தர்மராஜர் கவிபாட வருகிறார். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றி பெறும் என்று பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கியுடன் நன்மை உயரத்திலே, நற்பண்பு கூர்ந்து விட்டால் நாளிலே இனிமை வரும். புத்தரோடு வள்ளுவரும் போல் தரும் நற்பண்பே, நன்னறியால் நினைத்து நிற்போம் உலகிலே. நன்றி, வணக்கம். மிளர்கின்ற தமிழ் கவிதை தன்வீரின் அரும் கவிதை. அடுத்து அறிவாற்றலின் பயன் பேச மோனிஷ்குமார் வருகின்றார். அறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகிறான் என்பதை வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறென்ன நிறைந்து விடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு. அறிவு என்னும் தூண் வான்முகத்தை தொட்டிடுமே. நன்றி, வணக்கம். பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லலை சஸ்மிதா. பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயிர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவருக்கும் அன்பின் மிகுதியால் அதிகமால் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவமினான் அவ்வைக்கு. அத்தனையும் எளியோருக்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். குணம் என்னும் நற்பண்பே குன்றலிட்ட விளக்கன்றோ. நன்றி, வணக்கம். எல்லோரும் சிறப்பாக நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு வருகிறேன். கண்ணுக்கு இருவிழி, கல்வியின் நேர்வழி. அறிவும் பண்பும் சமமாக வைத்துதான் உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழேன் அறிஞனே செகம்போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பன கவிதை வாசிக்க வருகிறார் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவம் மிக்க கவிஸ்ரீ ஒப்பற்ற மித்தரதே வருகின்றார். முதல் கவிதை முத்தாய் பாட இனிது அழைக்கிறேன் கவிஸ்ரீ. புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்று அடித்து கூற வந்துள்ளேன். அக்கினி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்புகளால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக மித்தரதேவ் வருகிறார். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றி பெறு என பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கி வரும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே, புத்ததோடு வல்லுவதும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகிலே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அழைக்கிறேன் வராக சிவரஞ்சனி. அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தலை போடலாமோ?
கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ. நல்லவன் இருந்தால் நாடு என்ன முன்னேறுமோ. வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு. தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொற்றிடுமோ. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அழைக்கிறேன் மானதி. பண்பிலா சிந்தனாக பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதிகமா. உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உந்தளித்தான் அவைக்கு. அத்தனையும் எளியோருக்கு அன்னை தரசா பெற்று தந்தார். குணமென்னும் நட்பை குன்றிட்ட விளக்கன்றோ. நன்றி, வணக்கம். எல்லோரும் சிறப்பாக எல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். உடைய தீர்ப்பிற்கு சேர்ந்தேதான் வந்துள்ளேன். கண்ணிற்கு இருவிழி, கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்ததுதான் நிறைவாழ்த்தோடு களமிறந்தும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.